அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். அன்பிற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, இன்றைக்கு பரவலாக இஸ்லாமிய சமுதாய மக்களுக்கு மத்தியில் பிதாத்துகள் நடைபெறக்கூடிய காட்சியை பார்க்குறோம். மார்க்கத்தின் பெயரால் புதுமையாக்கப்பட்ட அனைத்துமே வழிகேடு என்று தான் மார்க்கம் நமக்கு சொல்லுது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறாங்க ஹதீஸில், குல்லு பிதாத்தின் தொலாலா, ஒவ்வொரு மார்க்கத்தில் ஏற்படுத்தப்படக்கூடிய பிதாத்துகள் அனைத்துமே வழிகேடுன்னு சொல்கிறாங்க. அதே போல் குல்லு தொலாலத்தின் ஃபின்னார், எல்லா வழிகளும் நரகத்தில் கொண்டு போய் சேர்க்குன்னு சொல்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மார்க்கத்தின் பெயரால் எது ஏற்படுத்தப்பட்டாலும் அது எந்த ஒரு அமலாக இருந்தாலும் அது பிதாத்து என்பது தான் மார்க்கம் நமக்கு சொல்லுது. ஆனால் பார்த்தோன்னு சொன்னால் இன்றைக்கி நம்ம பாருங்கள், இன்றைக்கி புதிய புதிய அமல்களை செய்து கொண்டு அதை பிதாத்து ஹசனா என்று பெயர் வைக்கிறாங்க. பிதாத்து ஹசனான்னு சொன்னால் அழகிய பிதாத்து, அது நல்ல அமல் தான். எனவே அது என்னது கெட்ட பிதாத்தாக வராது, ரசூல்லா எச்சரித்ததில் வராது என்று என்ன செய்கிறாங்க, இவர்களாக புது வியாக்கியானம் கொடுக்கக்கூடிய இதை நம்ம பார்க்குறோம். ஆனால் பார்த்தோன்னு சொன்னால் ஹதீஸில் நமக்கு தெளிவாக ஒரு வாசகம் புரியுது. அந்த வாசகத்தை வைத்து நம்ம என்ன செய்யலாம், நல்ல அமல் புதிதாக ஏற்படுத்தப்பட்டாலும் அதுவும் பிதாத்து தான், அது இஸ்லாத்தில் கூடாது என்று தான் இஸ்லாம் சொல்லுது. குறிப்பாக பார்த்தோம்னு சொன்னால் அதைத்தான் இஸ்லாம் கண்டிக்குது என்று நம்ம புரிந்து கொள்ளலாம். ஏன்னு சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி ஹதீஸில் என்ன சொல்கிறாங்க, மன் அஹதஸ ஃபி அம்ரினா ஹாதா மா லைஸ ஃபீ, இந்த மார்க்கத்தில் இல்லாத புதிய ஒன்றை எவர் ஏற்படுத்துவாரோ ஃபஹுவ ரத்துன், அது நிராகரிக்கப்படும் சொல்கிறாங்க. அந்த அமல் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது, அல்லாஹ் நிராகரிச்சிருவான் அப்படின்ற வாசகத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொல்கிறாங்க. அப்போ இது நல்லதை தான் அவங்க குறிப்பிடப்பட்டிருக்கு. நல்ல ஒரு அமல் ஏதோ ஒரு அமல், அந்த அமல் மார்க்கத்தில் புதிதாக ஏற்படுத்தப்பட்டால் அல்லாஹ் அதை நிராகரிச்சிருவான் அப்படிங்கிற வாசகத்தை ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே தீமையை சொல்லலை, தீமையான ஒன்றை மார்க்கத்தில் புதுசாக ஏற்படுத்தி விட்டு அதை அல்லாஹ் நிராகரிச்சிருவான்னு சொன்னோம்னா பொருத்தமாக இருக்காது. ஏன் அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த தீமையை தீமைக்கான கூலியை கொடுக்கத்தான் செய்வான், அதை நிராகரிக்க மாட்டான். அப்போ எதை ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க இங்கே அப்படின்னா, ஒரு நன்மையான காரியத்தை ஒரு நபர் செய்து அந்த நன்மையான காரியத்துக்கு அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், ஒரு கூலி எதிர்பார்த்தான். மார்க்கத்தில் இல்லாத ஒரு புதிய நன்மையை செய்துவிட்டு அதற்கு கூலி எதிர்பார்த்தோம்னா அல்லாஹ் கொடுக்க மாட்டான், நிராகரிக்கப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொல்கிறாங்க. அப்போ இது எதை சொல்லுது, நன்மையான காரியத்தை மார்க்கத்தில் ஏற்படுத்தப்படக்கூடியதான் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க என்பது இந்த ஹதீஸ் தெளிவாக நமக்கு சொல்லுது. அப்போ மார்க்கத்தில் புதிய அழகிய பிதாத்து என்று சொல்வதற்கு எந்த முகாந்திரம் கிடையாது. அப்போ அறிஞர் பெருமக்கள் எதை அறிஞர் வரலாற்றில் சில பேர் என்ன சொன்னாங்க, நல்ல பிதாத்துன்னு சொல்ல காரணம் என்னன்னு சொன்னால் அது மார்க் அடிப்படையில் அவங்க சொல்லலை, மொழி அடிப்படையில் சொன்னாங்க. நீங்கள் ஒரு இஸ்லாத்தில் ஒரு விஷயத்தை பார்ப்பதாக இருந்தாலும் மொழி அடிப்படையில், அதே போல் இஸ்திலாஹ் அடிப்படையில் என்று மார்க்கத்தை பிரிப்பாங்க. இப்போ ஒரு வார்த்தைக்கு ரெண்டு விதமான அர்த்தம் இருக்கும். ஒன்று மொழி அடிப்படையில் பொதுவான அர்த்தம் இருக்கும், அதே போல் இஸ்திலாஹ்னு சொல்லுவார்கள், அதாவது அரபி படித்த மக்களுக்கு தெரியும். அது மார்க் அடிப்படையில் ஒரு அர்த்தம் புழங்கப்படும், ரெண்டு வெவ்வேறாக மாறுபடும். அப்போ அறிஞர் பெருமக்கள் எதை சொன்னாங்க அப்படின்னு சொன்னோம்னா, மார்க்கத்தின் அடிப்படையில் ஏற்படுத்தப்படக்கூடிய பிதத்தை சொல்லலை, மாறாக மொழி அடிப்படையில் ஏற்படுத்தப்பட்ட பிதத்தை தான் சொன்னாங்க. அதுக்கு உதாரணமாக ஒரு ஹதீஸை காட்டுவாங்க, அதாவது ஒரு சம்பவத்தை காட்டுவாங்க. உமர் ரலியல்லாஹு என்ன பண்ணாங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஃபாத்துக்கு பின்னால் என்ன செய்கிறாங்க, சில காலங்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தராவீஹ் தொழுகையை, அதாவது ரமலான தொழப்படக்கூடிய இந்த ஜமாத்து தொழுகையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்ட 3 நாட்கள் வந்தாங்க. அதுக்கு பின்னால் மக்கள் கூட்டம் அதிகமாகிட்டு கடமையாகி விடுமா என்று பயந்து தான் ரசூலுல்லாஹ் விட்டாங்க என்பதற்காக என்ன செய்வாங்க, உமர் ரலியல்லாஹு என்ன பண்ணுவாங்கன்னா, ரசூலுல்லாஹ் விட வேண்டும் என்று விடலை, மக்கள் மீது கடமையாக்கப்பட்டு விடுமோ என்ற ரசூலுல்லாஹ்வின் மீது அக்கறை, ரசூலுல்லாஹ் உம்மத்தின் மீது கொண்ட அக்கறை தான், அந்த இரக்கம் தான் அந்த ரசூலுல்லாஹ் விட்டாங்க. எனவே அதை நம்ம என்ன செய்யலாம், மறுபடியும் ஆரம்பிக்கலான்னு சொல்லி அதை உமர் ரலியல்லாஹு ஆரம்பிச்சாங்கன்னு பார்க்குறோம். இது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டாத ஒன்று உமர் ரலியல்லாஹு செய்யலை, மாறாக ரசூலுல்லாஹ் செய்து அவங்க உம்மத்துக்கு கடமையாக்கப்பட்டு சிரமமாகி விடுமோ என்று பயந்து தான் ரசூலுல்லாஹ் விட்டாங்க என்ற எந்த அடிப்படையில் நபி உமர் ரலியல்லாஹு என்ன பண்ணுவாங்க, ரசூலுல்லாஹ் வஃபாத்துக்கு பின்னால் அந்த கடமையாக்கப்படாது புதுசாக, ஏன்னா ரசூலுல்லாஹ் வஃபாத் ஆகிட்டாங்க, அதுக்கு பிறகு மார்க்கம் சொல்லப்படாது, எனவே நம்ம இப்போ பயப்படாமல் என்ன செய்யணும், நம்ம இந்த அமலை செய்யலாம் என்று இப்போ ரசூலுல்லாஹ் பயந்த அந்த காரணம் இல்லாமல் போயிட்டு ரசூலுல்லாஹ் வஃபாத்துக்கு பின்னால் என்ற அடிப்படையில் என்ன பண்ணுவாங்க, உமர் ரலியல்லாஹு அந்த செயலை செய்வாங்க. அதை செய்து விட்டு அதை இமாம் ஜமாத் ஏற்படுத்தி விட்டு ரமலான் காலத்தில் அவங்க ஒரு வாசகத்தை சொல்லுவாங்க, நிஅமத்தில் பிதாத்து ஹாதி, இந்த பிதாத்து சிறந்த பிதாத்து அப்படின்னு வாசகத்தை சொல்லுவாங்க, நல்ல பிதாத்துன்னு சொல்லுவாங்க. அப்போ இது எந்த அடிப்படையில் சொல்கிறாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் காட்டாமல் இருந்தவனு செய்வாங்களா, அப்படி செஞ்ச சஹாபாக்கள் தடுக்காமல் இருப்பாங்களா? அப்போ இதை சொல்கிறாங்கன்னா, கொஞ்சம் நாட்கள் அது நடைபெறாமல் இருந்தது,
நடைபெறாமல் இருந்து தான் அதுக்கு பிறகு தான் மறுபடியும் ஆரம்பிக்கப்படுது. அப்போ வந்து நம்ம பேச்சில் சொல்லுவோமா இல்லையா, பேச்சு வழக்கில் ஒரு சில நாட்கள் கழித்து விடுமுறை விட்டு ஒரு பள்ளிக்கூடம் திறக்கிறாங்கன்னு சொன்னால் புதிதாக திறக்கப்படுகிறதுன்னு சொல்லுவாங்க அந்த கல்லூரி. அதை மாதிரி தான் என்ன பண்ணுறாங்க, அந்த புதிதாக என்றால் வந்து என்ன அர்த்தம், புதுசாக அப்போ தான் ஆரம்பிக்குதுன்னு கிடையாது. அதுக்கு முன்னாடி இருந்தது கொஞ்சம் நாட்கள் வந்து இடைவெளி விட்டு மறுபடியும் ஆரம்பிக்கப்படுகிறது. அதுக்காக நம்ம அந்த வார்த்தையை சொல்லுவோம் புதிது என்று. அந்த அடிப்படையில் தான், மொழி ரீதியான அடிப்படையில் தான் உமர் ரலியல்லாஹு இந்த இதை சொன்னாங்க என்று தான் அறிஞர் பெருமக்கள் என்ன செய்கிறாங்க, சில விஷயத்தை பிதாத் ஹசனான்னு சொன்னாங்க. எதை சொன்னாங்க, இப்போ சஹாபாக்கள் வந்து குர்ஆனை ஒன்று சேர்த்தாங்க, அது வந்து புதிய ஒன்று தான். அது வந்து என்ன புதிய ஒன்றுனா மார்க்கத்தில் ஏற்படுத்தப்பட்ட புதுது கிடையாது, உலக நடைமுறையில் வந்து ஒரு சாதாரணமாக ஒரு அம்சமாக அது புதிதாக பார்க்கப்படுது. அதை தான் அவங்க சொன்னாங்களே தவிர, அதே போல் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இன்னும் சஹாபாக்கள் வந்து சில விஷயங்களை செய்வாமல் இல்லையா, உலகத்தில் வந்து சில நடைமுறைகள் இருக்குது, நம்ம புதிதாக ஏதாவது ஒரு உருவாக்குவோம் பழக்க வழக்க அடிப்படையில். அதைத்தான் வந்து என்ன செய்கிறாங்க அறிஞர் பெருமக்கள் அந்த பழக்க வழக்க அடிப்படையில், இப்போ உதாரணம் மதர்சா கட்டுறது, மற்ற விஷயங்கள் நம்ம செய்கிறது, ஹதீஸை வந்து புத்தகமாக வச்சு படிக்கிறது, இதெல்லாம் சஹாபா காலத்தில் கிடையாது. இது வந்து என்ன புதுமைன்னு சொன்னால் உலக அடிப்படையில் உள்ள சாதாரணமான நம்முடைய மொழி அடிப்படையில் உள்ள பழக்க வழக்க அடிப்படையில் உள்ள இது பிதாத்து புதிய ஒரு வழிமுறை என்று தான் அந்த வாசகத்தை சொல்கிறாங்களே தவிர இது மார்க் அடிப்படையில் பிதாத்தான் வராது. நான் உமர் ரலியல்லாஹு சஹாபாக்கள் வந்து குர்ஆனை தொகுத்தது வந்து என்ன, அது வந்து மார்க் அடிப்படையில் கிடையாது. மார்க் அடிப்படையில் வந்து குர்ஆனை தொகுத்ததை வந்து ஒரு அமலாக செய்தார்களா, அதாவது அமல் சொன்னால் ரசூலுல்லாஹ் வந்து காட்டாமல் இவங்களாக ஒரு அமலை செஞ்சாங்களா, அப்படி கிடையாது. மார்க்கத்தில் ஒரு தனிப்பட்ட ஒரு அமலாக நிற்காது. இப்போ குர்ஆனை வந்து ஒன்று சேர்த்தா தான் அதை என்ன செய்ய முடியும், எல்லாரும் எடுத்து ஒரே விதமாக படிக்க முடியும், படிப்பதற்கு இலகுவாக இருக்கும். பிரிந்து கிடந்தது எதுக்கு ரசூலுல்லாஹ் காலத்தில் பிரிந்திருந்தது, ரசூலுல்லாஹ் காலத்தில் வந்து வஹி வந்து கொண்டே இருந்தது. எனவே வந்து அது வந்து என்ன செய்ய முடியாது, உடனே சேர்க்க முடியாது, எனக்கு எப்போ வஹி முடியும்னு தெரியாது. எனவே வஹி முடிந்த பின்னால் அதை வந்து சேர்க்குறாங்களா இல்லையா, இது வந்து என்னென்னா இது அந்த காலத்துக்கு ஏற்படக்கூடிய புதிய ஒரு அம்சம், அந்த காலத்தில் தான் அதை செய்ய முடியும். அதான் அதுக்கு முன்னால் வந்து அதை ஒன்றும் சேர்க்க முடியாது. ஏன்னா வஹி இறங்கி கொண்டே இருக்குது. வஹி இறங்கி கொண்டே இருக்கும் பொழுது எப்படி நம்ம ஒன்று சேர்க்க முடியும், அது எந்த வசனத்தை எங்கே வைக்கணும் என்று ரசூலுல்லாஹ் வந்து சொன்னால் தான் அது வந்து நிறைவு பெறும். அப்போ ரசூலுல்லாஹ் வஃபாத் ஆகிட்டாங்கன்னா வஹி முடிந்து விட்டது, கன்ஃபார்ம் ஆகிட்டு, அதுக்கப்புறம் தான் அதை எனக்கு சேர்க்கவே முடியும். அப்போ அந்த காலத்துக்கு ஏற்ப தேவையாக செஞ்சாங்க. அதில் வந்து நன்மை என்பது மார்க்கத்தில் அடிப்படையில் இருந்தாலும் கூட அது வந்து அந்த காலத்துக்கு ஏற்ப செய்யப்பட்ட ஒரு பழக்க வழக்கம் தான். நம்ம இன்றைக்கே பார்க்குற மாதிரி புத்தகங்களை வந்து எழுதி எல்லாம் முடித்து சரி பார்த்த பின்னால் தான் ஒன்று சேர்ப்பாங்க. அது நடைமுறையில் உள்ளது. அதை தான் சஹாபாக்கள் செஞ்சாங்களே தவிர மார்க்கத்தில் புதிய ஒரு அமலை அதன் மூலமாக ஏற்படுத்தினாங்களான்னா கிடையாது. மார்க்கத்தில் ஒரு புதிய ஒரு அமலை ஏற்படுத்தினாங்க. இன்றைக்கி மாதிரி வந்து மௌலிது மீலாது அது மாதிரி வந்து மற்ற ஃபாத்திஹாக்கள் ஓதுறாங்களா இல்லையா, இது மாதிரி புதிதாக ஒன்றை உருவாக்குனாங்களா, அப்படி கிடையாது. அது காலத்துக்கு ஏற்ப நடைமுறையாக தான் அது எடுத்துக்கொள்ளப்படும். அப்போ அந்த தான் என்ன பண்ணாங்க அறிஞர் பெருமக்கள் என்ன பண்ணாங்கன்னா மொழி அடிப்படையில் பழக்க வழக்க அடிப்படையில் வந்து பிதாத்து ஹசனா நல்ல பிதாத் என்று சொன்னாங்களே தவிர மார்க் அடிப்படையில் ஏற்படுத்தப்படக்கூடிய பிதாத்தை அவங்க ஒருபோதும் சொல்லவே இல்லை. ஏன்னா ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, மார்க் அடிப்படையில் ஏற்படுத்தக்கூடிய பிதாத் அனைத்து பிதாத்தை வழிகேடுனாங்க, அதெல்லாம் நிராகரிச்சிருவான்னு சொன்னாங்க, நன்மை தரமாட்டான்னு சொன்னாங்க. அப்போ அந்த அடிப்படையில் வந்து நன்மையான காரியத்தை தான் அது மார்க்கத்தின் பேரை ஏற்படுத்தக்கூடியது குறிப்பிடப்படுது. அது வந்து பிதாத்து வந்து மார்க்கத்தை ஏற்படுத்தப்பட்ட பிதாத்து அது வந்து அனைத்துமே வழிகேடு என்று தான் அறிஞர் பெருமக்கள் தெளிவாக சொல்லியிருந்தாங்க. ஆனால் பின்னால் வந்த மக்கள் என்ன பண்ணாங்க, எப்படியாவது இவங்க செய்யக்கூடிய அந்த தவறான பிதாத்துகள் அவங்களுக்கு வந்து என்னது ஒரு வருமானம் பார்ப்பதற்கு உலக ஆதாயத்திற்கு அது உங்களுக்கு முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது. எனவே என்ன செய்கிறாங்க, இப்படியாக மார்க்கத்தில் பிதத் நல்ல பிதத் உண்டு என்று சொல்லி அறிஞர் பெருமக்கள் எதற்காக பிரித்தாங்க என்று தெரியாமல் இதை வந்து என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் சம்மந்தம் இல்லாமல் வந்து இதில் வந்து பொருத்தி மக்களை வந்து பிதாத்தான அமலை செய்ய வைத்து பாவத்தை சம்பாதிக்க வைத்து மக்களை வந்து தள்ளி விடுறாங்கன்னு பார்க்குறோம். அப்போ வந்து பிதாத்தை வந்து எச்சரிக்கை இருந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்படிப்பட்ட பிதாத்தை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. மார்க்கத்தின் பேராக நன்மை என்று கருதி செய்து அல்லாஹ் ரசூல் காட்டவில்லைன்னு சொன்னால் அது மிகப்பெரிய ஒரு குற்றமாக ஆகிவிடும். ஏன்னு சொன்னால் சஹாபாக்கள் உமர் ரலியல்லாஹு அபூபக்கர் ரலியல்லாஹு அந்த குர்ஆனை ஒன்று சேர்ப்பதே பயந்தாங்க, ரசூலுல்லாஹ் காட்டாத எப்படி செய்ய முடியும்னு சொல்லிட்டு. ஆனால் காலத்துக்கு ஏற்ப அந்த செய்து தான் ஆக வேண்டும் என்று உணர்த்தப்பட்ட பின்னால் தான் அவங்க அதை செய்வதற்கு முன் வந்தாங்கன்னு பார்க்குறோம். அப்போ அந்தளவுக்கு சஹாபாக்கள் பயந்தாங்க. அப்போ நம்ம என்ன செய்ய வேண்டும், அந்த பிதாத்தை விட்டு தவிர்த்து கொள்ள வேண்டும். ஏன்னு சொன்னால் பிதாத் என்பது நன்மை என்று கருதி செய்வோம், ஆனால் தீமையில் போய் சேர்த்து விடும். அவ்வளோ பெரிய மோசமான குற்றம். நன்மைன்னு செய்து ஒரு தீமை நமக்கு கிடைப்பதாக இருந்து எவ்வளோ பெரிய ஒரு மோசம். தீமையை செய்து தீமை கிடைத்தால் பரவாயில்லை, நன்மையை செய்து தீமை கிடைப்பது மிகப்பெரிய குற்றமாக இருக்கிறது. எனவே தான் சுஃபியான் சௌரி ரஹிமஹுல்லாஹ் என்ன சொன்னாங்க,
அதாவது பிதாத்து வந்து இப்லீஸுக்கு மிக விருப்பமானது ஏனைய பாவங்களை விட. ஏன்னு சொன்னால் அது வந்து மற்ற பாவங்கள் என்று கருதி செய்யப்படும், அதுக்கு பாவ மன்னிப்பு கேட்பாங்க. ஆனால் பிதாத்து அப்படி இல்லை, நன்மைன்னு செய்வாங்க, ஆனால் அது வந்து பாவமாக மாறிவிடும், அவங்களுக்கு பாவ மன்னிப்பு கேட்பதற்கு வாய்ப்பு இல்லாமல் போய்விடும் என்று சொல்லி இமாம் சுஃபியான் சௌரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அந்த பிதாத்தை பற்றி சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட இந்த மோசமான பிதாத்தை விட்டு நான் தவிர்த்து கொள்ள வேண்டும். அது அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் அல்லாஹ்வுடைய உரிமையில் கை வைக்கக்கூடிய காரியம். அல்லாஹ் ரசூல் தான், அல்லாஹ் தான் மார்க்கத்தில் ஒன்றை சொல்ல வேண்டும், ஒன்று அதிகப்படுத்துவதாக இருந்தாலும் குறைப்பதாக இருந்தாலும் அல்லாஹ் ரசூல் தான் சொல்லணும். எனவே வந்து மார்க்கத்தில் என்ற பெயரால் சுன்னத் ஜமாத் என்ற பெயரில் எல்லாத்தையும் இல்லாத பொருளாத அதிகப்படுத்துவதை விட்டு நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். அதே போல் வந்து தவ்ஹீத் என்ற பெயரில் இருக்கக்கூடிய ஹதீஸ்கள் எல்லாம் குறைப்பது மறுப்பது அதை விட்டு நம்ம தவிர்த்து கொள்ள வேண்டும். அதற்கு மத்தியில் மார்க்கத்தை உள்ளதுபடி ஏற்று நாம் பின்பற்ற வேண்டும். அதுதான் நேர்வழியாக சத்தியமாக இருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அத்தகைய வழியில் பயணிப்பதற்கு அருள் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.